அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக ஊடகவியலாளர் ஒப்பீனியன் தமிழ் யாசிர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேச வணக்கம். தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் 4 மாவட்டங்கள்ல பிரச்சாரத்தை முடிச்சிருக்கார். வர சனிக்கிழமை பாத்தீங்கன்னா திருவள்ளூர் மற்றும் வடசென்னையில பிரச்சாரம் பண்ண போறதா இருந்தது. இந்த சூழல்ல சென்ற வாரம் திமுகவோட முப்பெரும் விழா கரூர் நடைபெற்றது. ஸோ அதற்கு பதிலடியா கரூர்ல பிரச்சாரம் பண்ண போறதா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் கரூரை தேர்ந்தெடுத்தது செந்தில் பாலாஜியை டார்கெட் பண்றது தானா? இல்ல, இது எதற்காக இந்த இதை மாத்துனாங்க அப்படின்றது எனக்கு தெரியல. ஆக்சுவலா ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொள்றாங்க அப்படின்னா ஒரு மாவட்டத்திற்கு போக முடியல அப்படின்றது வேறு காரியம். இப்ப பெரம்பலூருக்கு அவர் போல அப்படின்னா அந்த பஸ் நகர முடியல, தொண்டர்கள் நிறைய வந்துட்டாங்க, அதனால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேன்சல் பண்றது அப்படின்றது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரணம். ஆனா செந்தில் பாலாஜி முப்பெரும் விழாவை நடத்தி விட்டார், அதற்கு பதிலடி கொடுக்க நான் உடனே கரூர் போகிறேன், நான் என்னுடைய சுற்றுப்பயணத்தை மாற்றுகிறேன் அப்படின்னு சொல்லி மாற்றுவது, நாளைக்கு வேற யாராவது ஒரு மாவட்ட செயலாளர் இல்ல வேற ஏதோ ஒரு அமைச்சர் விஜய் அவர்களுக்கு ஒரு சவால் விட்டா அந்த மாவட்டத்துக்கு உடனே போயிருவாரா? அங்க நான் மீட்டிங் போடுவேன் அப்படின்னு வாரா? இல்ல, தொண்டர்கள் அவர் வருகைக்காக ஒரு வாரம் லீவ் விட்டுட்டு தான் வர்றாரு. அதற்குள்ள ஆட்களை திரட்டணும், அதற்குரிய போஸ்டர்களை ரெடி பண்ணணும், பேனரை ரெடி பண்ணணும், காவல்துறையிட்ட அனுமதி வாங்கணும், லோக்கல் ஸ்டேஷன்ல கையெழுத்து போட்டு கொடுக்கணும், எவ்வளவு பேர் வருவாங்க வரமாட்டாங்க அப்படின்ற கண்டிஷன்ஸ் எல்லாம் வாங்கணும். எல்லாமே இருக்கு. இவர் வாட்டுக்கு நான் கரூருக்கு மாத்த போறேன் அப்படின்னா என்ன மாதிரியான அரசியல் அப்படின்றது முதல்ல ஒரு விஷயமா இருக்கிறது. கோமாளித்தனமாக ஒரு அமைச்சர் சவால் விட்டார், இல்ல ஒரு எம்எல்ஏ சவால் விடுகிறார், ஒரு மாவட்ட செயலர் சவால் விடுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றுப்பயணத்தை மாற்றுவது என்பது தொண்டர்களுக்கே அவர் ஒரு ஏமாற்றத்தை அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாக தான் நான் பார்க்கிறேன். சரி, இவர் கரூருக்கு நீங்க லீகல் பாயிண்ட்ஸ் எல்லாம் தாண்டி பெர்மிஷன்ஸ் எல்லாம் தாண்டி விஜய்க்காக ஒரு கூட்டம், விஜய் இன்னைக்கு சொன்னா நாளைக்கு கூட்டிடுவாங்க கூட்டம் அப்படிங்கறதுதான் தாவேகாவோட வாதம் இருக்கு இல்லையா? அது ஒரு வாரம் டைம் தான் தேவையில்லை, எங்களுக்கு ஒரு நாள் டைம் போதும் அப்படின்றாங்க இல்லையா அவங்க? அப்போ ஒரு பொருட்காட்சி மாதிரின்னு எடுத்துக்கிறலாமா? இத ஒரு அரசியல் மீட்டிங் வருது அப்படின்னா அந்த மீட்டிங் எவ்வளவு ஏற்பாடுகள் இருக்கு அப்படின்றது கூட தாவேகா தலைவரான விஜய்க்கு தெரியல அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறலாமா? நீங்க திருச்சியில ஃபர்ஸ்ட் நடத்துறீங்க, புசி ஆனந்த் சென்னையில இருந்து மெனக்கிட்டு திருச்சிக்கு அவர் தான் அனுமதி வாங்குறாரு. அதே போல இப்போ நடந்த திருவாரூராக இருக்கட்டும், நாகையா இருக்கட்டும், அங்கேயும் அந்த புசி ஆனந்த் தான் அனுமதி வாங்குறதுக்காக வர்றாரு. இதே மாதிரிதானே வட சென்னையில நீங்க நடத்துவதாக இருந்தப்ப அங்க போய் அனுமதி வாங்க போயிருப்பாரு. அப்ப நீங்க திடீர்னு கரூர் மாத்துறீங்க அப்படின்னா திருப்பி அங்க போய் அவர் அனுமதி வாங்கணுமே. எல்லா அனுமதியில இருந்து பேனர்ல இருந்து போஸ்டர்ல இருந்து எல்லாமே தொண்டர்கள் செய்யறாங்க. இவர் வெறுமனே வண்டி மேல ஏறி நின்றுகிட்டு திமுகவை எதிர்த்து சில கருத்துக்களை பேசி விட்டு போறதுனால இவருக்கு அந்த தெரியல. கிரவுண்ட் ஒர்க்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒரு தலைவர் ஒரு சுற்றுப்பயணத்தை இஷ்டத்துக்கு மாத்திக்கிட்டு இருக்க மாட்டாரு. அப்ப இவர் மாத்துறாருல, கரூருக்கு மாத்தினா உடனே செந்தில் பாலாஜி பயந்துருவாரா? செந்தில் பாலாஜிக்கு பதிலடியா மாறிடுமா? இவர் வந்துட்டாவே உடனே அது பதிலடியா? நாகைக்கு போனாரு, என்ன ஆச்சு? ஆளூர் சானவாஸ் எம்எல்ஏ நான் எல்லாத்தையும் பண்ணியிருக்கேன், விஜய் அவர்கள் பொய் பேசுறாரு, அண்ணாமலை ஆளுநர் ரவியோட இடத்தை அவர் நிரப்ப பார்க்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு பிரஸ் மீட்டை கொடுத்தாருல. அட்லீஸ்ட் தாவேகால இருந்து யாராவது ஒரு மாவட்ட செயலராவது ஒரு பதிலடி கொடுத்தாங்களா? புசி ஆனந்தா ஒரு பதிலடி கொடுத்தாங்களா? விஜய் ஏதாவது ஒரு அறிக்கையாவது வெளியிட்டாரா? அவர் பிரஸ் மீட்டை சந்திக்க மாட்டாரு, பிரஸ்ஸை பார்த்துக்கிட்டே நாகப்பட்டினத்துல ஓடுதான் நம்ம பார்த்தோம். அப்ப ஒரு எம்எல்ஏ நீங்க பேசுனதுக்கு பொய் அப்படின்னு சொல்லி ஆதாரபூர்வமாக நீங்க ஒரு பொய் பேசுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சா அது எவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டு. ஒரு சாதாரண மாவட்ட செயலாளரோ அல்லது சாதாரண வார்டு கவுன்சிலரோ இது குற்றச்சாட்டு வைக்கல. ஒரு கட்சியுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடியவர், ஒரு மாவட்டத்துல ஒரு எம்எல்ஏவாக இருக்கக்கூடியவர், அவர் ஒரு குற்றச்சாட்டை வச்சா அதற்கு பதில் கூட கொடுக்கல. அப்போ விஜயுடைய அரசியல் எப்படிப்பட்ட ஒரு அரசியலாக இருக்கு? அப்போ சானவாசுக்கும் பதில் கொடுக்கல. திருவாரூர்ல அடுத்த நாளே திமுக மிக பிரம்மாண்டமான ஒரு கூட்டத்தை கூட்டினாங்க, அவங்க வைத்த அந்த கேள்விக்குமே எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை. இப்போ கரூருக்கு போயிட்டா மட்டும் செந்தில் பாலாஜி பயந்துருவாரா? அப்ப செந்தில் பாலாஜி இப்ப அந்த கரூருக்கு மாத்தினாரு அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இப்போ நீங்க சொல்ற மாதிரி நாகப்பட்டினம் தொகுதி எம்எல்ஏ ஆளு சானவாஸ் அவருக்கு பதிலடி கொடுக்கல. ஆனா திமுகவை சேர்ந்த பல அமைச்சர்கள் ஏற்கனவே கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத பதிலடி முப்பெரும் விழால செந்தில் பாலாஜி அவர்கள் பேசினதற்கு, குறிப்பா அவர் அமைச்சர் கூட இல்ல, சாதாரண ஒரு எம்எல்ஏ தான், கரூர் மாவட்ட செயலராக இருக்காரு, அவருக்கே இந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பதிலடி கொடுக்குறாரு நினைக்கிறேன் விஜய் அவர்கள். அதாவது இப்ப ஒரு மிகப்பெரிய ஒரு ரவுடி இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வடிவேல் காமெடியை நீங்க எடுத்துக்கலாம். வடிவேல் ஒரு போலீஸ் டக்குன்னு ஜீப்ல இருந்து இறங்குவாங்க, டீ கடைக்கு முன்னாடி இறங்கி, ரவுடி எல்லாம் வாங்கடா ஏறுங்கடா வண்டியில ஏறுங்கடா அப்படின்னுவாங்க. உடனே அங்க இருக்க வடிவேல் என்ன பண்ணுவாரு, நானும் ஏற போறேன்னு ஏறுவாரு. ஏய் நீ யாரா கோமாளி இறங்குடா அப்படின்னு சொல்லி இறக்கிடுவாங்க தெரியுமா? ஏய் நானும் ரவுடி தான் ஃபார்ம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி செந்தில் பாலாஜி அவரை எதிர்க்கக்கூடிய ஆட்கள் யாரெல்லாம் இருக்காங்க? மோடியை எதிர்க்கிறார்,
அமித்ஷா எதிர்க்கிறார், எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கிறார், கொங்கு மண்டலத்தில் இருக்கக்கூடிய அதிமுகவுடைய ஹெவி வெயிட் எல்லாருமே எதிர்க்கிறாங்க, அண்ணாமலை எதிர்க்கிறார். இப்படி மிகப்பெரிய அரசியல்ல மிகப்பெரிய ஆட்களாக இருக்கக்கூடியவர்கள், அனுபவம் வாய்ந்தவர்கள், அல்லது தேசிய அரசியல்ல மிகப்பெரிய பொறுப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அத்தனை பேருமே செந்தில் பாலாஜியை கண்டுதான் பயப்படுறாங்க. செந்தில் பாலாஜி வெளியே இருந்தா கண்டிப்பாக கொங்கு மண்டலத்துல நம்மளால ஜெயிக்க முடியாது என்பதற்காக தான் அவர் மீது இடி ரைடு விடப்பட்டு அவர் வந்து ஜாமீன் கூட கிடைக்காத அளவுக்கு அவரை சிறையில வந்து வச்சிருந்தாங்க. பாஜகவுல சேருங்க அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷனுமே கொடுத்து பார்த்தாங்க. ஆனா செந்தில் பாலாஜி எதற்குமே மசியவே இல்லை. சரியாக 2024 தேர்தல் முடிந்த பிறகு செந்தில் பாலாஜி வெளியே வர்றாரு. இப்போ அரசியலுக்கு வழிவகுதல் தாண்டி செந்தில் பாலாஜியே ஒப்புக்கொண்டதுதான் இல்லையா? நானே வந்து ஒப்புக்கொண்டேன், திரும்ப அவங்களுக்கு பணத்தை கொடுத்துறேன் அப்படின்னு அவரே சொல்லியிருக்காரு இல்லையா? ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு இல்லையா? இல்ல, செந்தில் பாலாஜி குற்றவாளியா குற்றவாளி இல்லையா அப்படின்றது கோர்ட் முடிவு பண்ணும். கோர்ட் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. இத்தனைக்கும் வந்துட்டு இங்க இருக்கக்கூடிய காவல்துறை விசாரிக்கல, இதை இடி தான் விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. செந்தில் பாலாஜி வழக்கு குறித்து உச்சநீதிமன்றமே என்ன சொல்லுச்சு? இந்த வழக்கை விசாரிக்கிறதா இருந்தா செந்தில் பாலாஜியோட ஆயுட்காலம் வரைக்கும் விசாரித்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த அளவுக்கு இவங்க இடி வந்து சாட்சிகளை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. இவ்வளவு சாட்சிகளை என்னைக்கு விசாரிச்சு முடிக்கிறது, என்னைக்கு வந்து இவர் வந்து வெளியே வர முடியும் அப்படின்றதுக்காக தான் செந்தில் பாலாஜிக்கு ஜாமீனே கொடுத்தாங்க. அப்போ இங்க அவர் குற்றவாளியா இல்லையா அப்படின்றத கோர்ட் முடிவு பண்ணட்டும். நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னா, மோடி, அமித்ஷால இருந்து எல்லோருமே செந்தில் பாலாஜி எதிர்க்கும் போது இவர் என்ன பண்றாரு? முப்பெரும் விழாவில் அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு? எந்த எதிரிகள் வந்தாலும், எத்தனை எதிரிகள் வந்தாலும் 200 சீட்டு நம்ம ஜெயிப்போம், மேற்கு மண்டலத்துல இருந்து நாங்களே வெற்றியை துவக்கி வைப்போம்னு சொன்னார்ல. இதற்கு பதிலடி கொடுக்குறேன் அப்படின்ற பேர் தான் இப்ப கரூருக்கு அவசர அவசரமா மாத்துறாங்க. அதாவது திமுகவா டிவிகேவா இதுதானே விஜய் வைக்கக்கூடிய ஒரு முழக்கமா இருக்கு. டிவிகேவுக்கும் டிஎம்கே கிடையாது போட்டி அப்படின்னு. அப்ப கரூர்ல செந்தில் பாலாஜி அவர்கள் சொல்லிட்டா உடனே நம்ம அங்க போயிட்டு ஒரு பதிலடி கொடுப்போம் அப்படின்றதான் விஜயோட என்ன ஓட்டமா இருக்கு. அவங்க எல்லாம் எதிர்க்கிறாங்கல்ல, நானும் எதிர்க்கிறேன் பாரு செந்தில் பாலாஜி அப்படின்னு சொல்லி, நானும் ரவுடி தான் அப்படின்னு சொல்லி காட்டிக்கிற நினைக்கிறாரு. இன்னைக்கு அதை பார்க்கக்கூடிய, இது போன்ற விஷயங்கள் எல்லாம் பார்க்கக்கூடிய, ஆன்லைன்ல கம்பு சுத்தக்கூடிய விஜயுடைய ரசிகர்கள் என்ன, அவ்வளவுதான் செந்தில் பாலாஜி முடிஞ்சு, செந்தில் பாலாஜி கதை முடிஞ்சு, நாங்க வர்றோம் பாருங்க செந்தில் பாலாஜி இது பண்றதுக்குன்னு. நீங்க வந்துட்டா என்ன ஆக போகுது? மக்கள் மன்றத்துல போய் வாக்கு கேட்டு ஜெயிப்பது என்பது வேறு, ஆன்லைன்ல கம்பு சுத்துவது என்பது வேறு. விஜய் வந்து பேசிட்டு அது வாக்கா மாறிடுமா? திருவாரூர்ல அவர் பேசும்போது மக்கள் வந்து பாக்குறாங்க, பார்த்துட்டே கலைஞ்சு போகக்கூடிய அந்த வீடியோ காட்சியில பார்த்தோமா இல்லையா? ஒரு நடிகர் வந்தா அந்த நடிகரை பார்ப்பதற்காக வர்றாங்க மக்கள். நம்ம அடிக்கடி சொல்வது ஒண்ணுதான், மூத்த பத்திரிகையாளர்களே சொல்லுவாங்க, கூடக்கூடிய கூட்டம் என்பது வாக்காக மாறுமா அப்படின்றது கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி. கமலஹாசன் கூட சொல்லியிருந்தாருல. அப்போ ஒரு வாக்கு வர்றாங்க, பார்த்துட்டு உடனே கிளம்புறாங்க அப்படின்னா அவ்வளவுதான் விஜய்க்கான மதிப்பை இந்த மக்கள் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். விஜய் ரசிகரே அப்படித்தானே. மதுரை மாநாடு நடந்து விஜய் அவர்கள் ரேம்ப் வாக் பண்ணி முடிச்சோடனே கூட்டம் கூட்டமாக வெளியேறின காட்சியை பார்த்தோமா இல்லையா? அப்போ இன்னைக்கு விஜய் இப்ப 2 வாரங்கள் வெளியே வந்திருக்கிறாரு. இன்னொரு 4 வாரம் வெளியே வந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், கூட்டமே இருக்காது. ஏன்னா முதல் வாரம் திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து எத்தகைய கூட்டம் இருந்துச்சு நம்ம பார்த்தோம். நாகப்பட்டினத்திலிருந்து நான் ரோட்ல அந்த வண்டி வருது, ஒரு கூட்டமும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அந்த இடத்துல பேசக்கூடிய இடத்துல மட்டும் தான் கூட்டம் இருக்கு. அப்போ ஒரு 2 வாரத்திலே இந்த மாறுதல் ஏன் வருது? ஒரு கவர்ச்சிகரமாக ஒருத்தர் இருக்கிறாரு, அவரை பார்க்க முடியாது, வீட்டுக்குள்ளேயே இருப்பாரு, அவர் வெளியே வந்துட்டாரு அப்படின்னா அவரை பார்க்கலாம் அப்படின்ற ஒரு பிம்ப ஓட்டத்துல, ஒரு ஆர்வத்துலதான் ரசிகர்கள் வந்து பாக்குறாங்க. அது ஆர்வம் வந்து அடிக்கடி பார்க்கும்போது இல்லாம போயிடும். அப்ப நம்ம டிவிலே பாத்துக்கலாம் எதுக்கு அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்தாங்கன்னா, விஜயுடைய வாக்குகள் மாறாது என்பதற்கு அதுதான் சாட்சி. இப்ப செந்தில் பாலாஜியே இப்ப வந்து என்ன பேசிட போறாரு? செந்தில் பாலாஜியே திமுக தலைவர் வந்து என்னெல்லாம் பேசினாரு, அவர் வந்து அதிமுகல இருக்கும்போது ஊழல்வாதி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? இப்போ வந்துட்டு ஊழல்வாதி இல்லாம போயிருச்சா? அப்ப மோடிக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? அப்ப இதுதான் உங்களுடைய நிலைப்பாடா அப்படின்லாம் அப்படிதான் கேட்க போறாரு. வேற என்ன கேட்க தெரியும் அவருக்கு? மோடி ஹிமந்த பிஸ்வா சர்மா மீதும் அஜித் பவார் மீதும் குற்றச்சாட்டுகள் வச்சாரு. இன்னைக்கு அவங்க எல்லாம் பிஜேபி கூட்டணியில போய் இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா கேஸை வித்ட்ரா பண்றாங்க. அந்த கேஸே நடக்காம போயிருது. அப்ப இததான் வாஷிங் மிஷின் சொல்லி மோடியை சொல்றோம். ஆனா முதலமைச்சர் அப்படி பண்ணாரா? செந்தில் பாலாஜியுடைய கேஸ் ரத்து ஆச்சா? செந்தில் பாலாஜியுடைய எஃப்ஐஆர் கூட ரத்தாகல. அதனாலதான் அந்த எஃப்ஐஆர் இடி கையில் எடுக்குது. இடி கையில எடுத்து ரைட விடுவதற்கு மிக முக்கியமான காரணமே செந்தில் பாலாஜி மீதான எஃப்ஐஆர் ரத்தாகாம இருந்ததுனாலதான். ஹைகோர்ட்டை தீர்த்து வச்சுச்சுல, இந்த வழக்கை முடிச்சு வச்சிருச்சுல, எஃப்ஐஆர் நீக்கி இருக்கலாம்ல. எஃப்ஐஆர் இருக்க போய் தான் இடி வருதே தவிர. அப்ப இதுல இருந்து என்ன புரிகிறது? செந்தில் பாலாஜி அவர் வந்து கேஸ்ல இருக்கிறாரு, அவர் மீது வழக்கு நடக்குது அப்படின்னா அவர் அதை ஃபாலோ பண்ணிக்கிறட்டும், அதை அவர் ஃபேஸ் பண்ணிக்கிறட்டும். கட்சிக்கு அதுக்கும் தொடர்பு இல்லை.
அவர் அதை ஃபேஸ் பண்ணாரு. இன்னைக்கு ஈடு ஆதாரப்பூர்வமா நிரூபிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஜாமீன்ல வெளியே வந்திருக்கிறாரு. இப்பவும் அவர் அந்த கேஸ ஃபேஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாரு. அவருடைய தம்பி வீட்டுல எல்லாம் ரைடு பண்ணாங்க, அவருடைய அப்பா அம்மா இருக்கக்கூடிய வீட்டுல ரைடு பண்ணாங்க, எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணதானே செய்யறாரு. அப்ப இவர் குற்றச்சாட்டு வந்துருச்சு அப்படின்னாவே அவர் ஊழல்வாதி அப்படின்னா நீங்க யாரு? உங்க மேல 2 ஐடி ரைடு விட்டாங்களா இல்லையா? 2 ஐடி ரைடு விட்டு இன்னைக்கு கூட விஜய் அவர்கள் ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. அதாவது என் மீது போடப்பட்ட அந்த வருமான வரித்துறை அபராதம் 1.5 கோடி ரூபாயை நீக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் நீதிமன்றத்துல ஒரு கேஸ் போட்டிருக்கிறாரு. அந்த கேஸை விசாரிக்கும் போது வருமான வரித்துறை என்ன சொல்றாங்கன்னா, அதெல்லாம் நாங்க போட்டது சரிதான் அப்படின்றாங்க. விஜய் வாதம் என்ன வைக்கிறாரு? நான் 2019 எனக்கு இந்த ஃபைனை போட்டிருக்கணும், 2022 இந்த ஃபைனை போடுறாங்க, 3 வருஷம் தள்ளி போட்டதுனால இதை நீக்குங்கன்றாரு. நான் சரியாதான் கணக்கு காமிச்சிருக்கேன், நான் எந்த வருமானத்தையும் மறைக்கல, நான் கட்டுவது சரியானது அப்படின்னு சொல்லி மறுத்திருந்தா பரவாயில்ல, சரி நேர்மையானவர்ன்றலாம். குடிப்படத்துல வாங்கின சம்பளத்தை மறைச்சு வருமான வரி தாக்கல் பண்ணி அவர் மீது ரைடு விட்டு இந்த மாதிரி சிக்கின பிறகு அபராதம் போட்ட பிறகு நீ வருஷம் மாறி எனக்கு அபராதம் போட்டதுனால ஏத்துக்கிற முடியாதுன்னு சொல்வதை எப்படிப்பட்ட வாதமா நினைக்குது? அவர் அதே வாதம் தான் செந்தில் பாலாஜிக்கு பொருந்தும் இல்லையா? செந்தில் பாலாஜியும் நான் பணம் வாங்கலன்னு சொல்லல இல்லையா? கிட்டத்தட்ட நான் வேலை வாங்கி தருவதா பணம் வாங்கினேன், நான் திருப்பி கொடுத்துட்றேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ஸோ அவர் பண்ணது குற்றம் தான் இல்லையா? அவர் எங்கேயுமே நான் வேலையை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் வாங்கலன்னு எங்கேயுமே சொல்லலை செந்தில் பாலாஜி அவர்கள். அதுதான் சொல்றேன், பணம் வாங்கினாரா இல்லையா அப்படின்றத கோர்ட் முடிவு பண்ணட்டும்ன்ற. இப்ப இவர் அதான் சொல்றேன், இப்ப இவர் அபராதம் வச்சிருக்கிறாங்கல்ல, இவர் நான் வருமான வரித்துறையை மறைக்கவில்லை, நான் சரியாதான் இது பண்ணிருக்கேன், எனக்கு வருமானம் இதுதான், இதற்குரிய வருமான வரியை நான் தாக்கல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி விஜய் வாதம் வைக்கலையே. அந்த வாதத்தை விஜய் வைச்சிருந்தா இப்ப செந்தில் பாலாஜி நீங்க ஒப்பிட்டு கேட்கும் போது விஜய் புனிதமானவரா மாறிடுவாரு. செந்தில் பாலாஜி என் மீது போடப்பட்ட அந்த வழக்கை நான் ஃபேஸ் பண்றேன் நிக்கிறாரு, ஃபேஸ் பண்றாரு. அவர் ஊழலே பண்ணல, அவர் ஊழல் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகி இருக்கிறார் அப்படின்றப்போ ஊழல் பண்ணாரா இல்லையான்றத கோர்ட் முடிவு பண்ணிட்டு நம்ம நிக்கிறோம்ல. அதே மாதிரி விஜய் நிக்க வேண்டியதானே, நான் பாருங்க என்னுடைய வருமான வரி இதுதான், நான் கரெக்டா தான் பண்ணிருக்கிறேன், இவங்க பொய்யான குற்றச்சாட்டு வச்சிருக்கிறாங்கன்னு வாதம் வச்சிருக்கணும். 2019 அபராதம் போடுறாங்க, போட வேண்டிய அபராதத்தை 2022 போடுறாங்க அப்படின்னு சொல்லி வாதம் வைப்பது எப்படிப்பட்ட வாதம்? அப்படி கோர்ட் என்ன சொல்லுது? உடனடியாக நீங்க ஏற்கனவே கேஸ் எல்லாம் ஃபைல் பண்ணிருப்பீங்க எல்லாம், அந்த கேஸ் நடந்தப்ப அந்த ஃபைல் எல்லாம் எனக்கு சப்மிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி அவர்கள் கேட்கிறாரு. அக்டோபர் மாசம் இந்த கேஸ் தள்ளி வைக்கிறாங்க. அப்போ விஜய் 2 முறை அவர் மீது ரைடு விடப்பட்டிருக்கு. மாஸ்டர் படைப்பு தளத்துல கூட்டிட்டு போனாங்களா இல்லையா? முகத்தை மறைத்து கொண்டு போனாரா இல்லையா? அவர் மீது குற்றம் இல்லை அப்படின்னா நெஞ்ச நிமித்திட்டு உட்கார்ந்து இருக்கலாம்ல, முகத்தை மறைச்சுக்கிட்டு காருக்குள்ள பதுங்கி நின்று எதுக்கு போனோம்? அவர் அந்த மாதிரி ரைடை விட்ட பிறகுதான் நீங்க பாருங்களேன், எல்லாத்தையும் அந்த சீக்வன்ஸ் ஒப்பிட்டு பார்க்கும்போது விஜயை பாஜக தான் இயக்குது அப்படின்றதுக்கு இதெல்லாம் ஒரு காரணமாக அமையுது. 2022 விஜய் வாதப்படியே 2019 முகத்தை மறைச்சிட்டு போனான்னு சொல்றீங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி ரசிகர்களோட வேன் மேல நின்று செல்ஃபிலாம் எடுத்தார் இல்லையா? அதெல்லாம் ரைடு முடிஞ்சதுக்கு அப்புறமா இல்ல ரைடுக்கு முன்னாடியே எடுத்துட்டு போனாரா? அந்த போட்டோ கூட வைரல் ஆயிடுச்சு. அதாவது அவரை பொறுத்த வரைக்கும் ரைடு விட்டுட்டு வந்த பிறகு ஒரு செல்ஃபி எடுக்கிறார். நான் தனி மனிதன் இல்ல, எனக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய கூட்டம் இருக்கிறது அப்படின்ட்டு காட்டுவதற்காக ஒரு செல்ஃபிய அவர் எடுத்து போட்டார். அதன் பின்பு அவர் கரெக்டா இருந்துட்டாரா? எல்லாத்துலயுமே அவர் எப்படிப்பட்ட ஒரு நபராக மாறினாரு? பீஸ்ட் அப்படின்ற ஒரு படம் நடிச்சாரா இல்லையா? தீவிரவாதிகள் இஸ்லாமியர்களை தீவிரவாதிகள் காட்டும்படியாக ஒரு படத்தை நடிச்சாரா இல்லையா? இதெல்லாம் ரைடுக்கு வந்த பிறகு மாற்றங்கள். இதெல்லாம் ரைடு இந்த 2022 ஒப்பிட்டுதான் அரசியலுக்கு வரல, நம்ம அவர் நடிச்சிட்டார், அது தவறுதான் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அந்த படத்தை தயாரித்தவர் யாரு? சன் பிக்சர்ஸ் தானே தயாரிச்சாங்க. விசாரிக்கட்டும், தாராளமா விசாரிச்சு முடிவு அதே அளவுக்கு சன் பிக்சர்ஸ் குற்றச்சாட்டு வைக்கணும் இல்லையா? சன் பிக்சர்ஸ் மேல விசாரணை நடத்தட்டுமே, யாரு வேணான்னு சொன்னா விசாரிக்கட்டும், யாரு குற்றவாளி, குற்றம் செஞ்சவங்க எல்லாருமே சிக்கட்டும், ஒண்ணுமே பிரச்சனை இல்லையே. விஜய் இங்க ஒரு புனித பிம்பராக வருகிறார், மற்றவர்களை குறை சொல்லக்கூடிய அளவுக்கு விஜய்க்கு தகுதி இல்லை அப்படின்றதான இங்க பேச்சு. சன் பிக்சர்ஸ் என்பவர் இன்னைக்கு அந்த கலாநிதி மாறன் அரசியல்வாதியா மாறிட்டாரா? மக்கள் பணத்தை சுரண்டிட்டாரா? இல்ல இன்னைக்கு இவர் அரசியல்வாதியாக வர்றாருல, அரசியல்வாதியாக தன்னை பிம்பப்படுத்தி வரும்போது நான் புனிதமானவன் அப்படின்னு சொல்றாருல. அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பண்ண விஷயங்களை பேசும்போது ஆல்ரெடி கலைஞர் ஃபேமிலில இருந்து ஒருத்தர் வந்தவர் அந்த படத்தை தயாரித்தார், ஏன் தயாரித்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி யாருமே கேட்க மாட்டாங்களே. அதான் என்ன ரீசன் கேட்குறேன்.
இப்ப விஜய் பண்ண விஷயத்துக்கெல்லாம் விஜயோட மகனை வந்து உள்ள கொண்டு வரலாமா? விஜயோடைய நண்பர் தானே அந்த 7th ஸ்டுடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்களே, அவங்க எல்லாம் விஜயோடைய பினாமி பணத்துலதான் அதை இயக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பிரிட்டோ அப்படின்னு சொல்லிட்டு விஜயோடைய ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் வந்து விஜயோடைய பணத்துலதான் பினாமில தான் இயங்குறாருன்னு சொல்ல முடியுமா? அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. கலைஞர் குடும்பம் என்பதற்காகவே அதை கலைஞரோட முடிச்சு போட முடியாது. அவங்களுக்கு இது சம்பந்தமே இல்லை. சன் டிவில நீங்க போனீங்கன்னா ராமாயணத்துல இருந்து எல்லாம் ஒளிபரப்படுது. கலைஞர் வந்து ஒரு நாத்திகவாதி. அதற்காக நாத்திகர் நாங்க குடும்பத்தை சேர்ந்தவர்கள், நாங்க வந்து ராமாயணம் போட மாட்டோம்னு சொல்லி சன் டிவி பண்ணாங்களா? இல்ல. குற்றம் செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அதை கோர்ட்டுக்கு முன்பு ஆஜராகி நான் குற்றம் செய்யவில்லை என்று நிரூபிப்பதற்கு தான் சட்டம் வந்து இடம் கொடுக்குது. அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிடலாமே. அதை ஃபாலோ பண்ணாம இன்னைக்கு வந்துட்டு மற்றவர்கள் மீது குறை சொல்லிக் கொண்டு இப்படி தன்னை மட்டுமே புனித பிம்பராக காட்டிக் கொள்வதும், ஒருத்தர் வந்து நமக்கு எதிராக பேசிட்டார் அப்படின்னா உடனடியாக அந்த மாவட்டத்துக்கு போய் நான் பதிலடி கொடுக்க போவேன் அப்படின்றதெல்லாம் இதெல்லாம் ஒரு ஆன்லைன் அட்டைக்கத்திகள் போல இருக்கு எனக்கு பார்க்கும்போது. தொண்டர்களுடைய மனநிலை என்ன? தொண்டர்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் பண்றோம் அப்படின்னா எவ்வளவு தூரத்திற்கு கீழே வேலை பார்க்கறாங்கன்ற எந்த ஒரு கண்ணோட்டமே இல்லாம இஷ்டத்துக்கு இவர் வந்து பயணத்தை மாத்துறாரு அப்படின்னா, அப்ப இவர் எப்படி அரசியலை அணுகிறார் அப்படின்றதுக்கு இது ஒரு சாட்சியா இருக்குல்ல. அதே போல அரசியல் ரீதியான கரூர்ல ஏன் மீட்டிங் பண்றாருன்னு நீங்க பேசுனீங்க. அதையும் தாண்டி அதே டேட்ல பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் மீட்டிங் வைக்கிறதா இருந்தது. விஜய்க்காக நான் விட்டு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கடந்த 2 மாதமா பாத்தீங்கன்னா அப்பாவுக்கு மகனுக்குமான சண்டை, அப்பாவுக்கே விட்டு கொடுக்காதவர் விஜய்க்கே விட்டு கொடுத்தாரு அப்படிங்கிறதா இன்னைக்கு காலையில இருந்து பரவலா கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு. உங்களோட பார்வை என்ன? 2 பேருக்கும் ஓனர் பிஜேபி. ஒருத்தர் சிபிஐ வழக்குல சிக்கி இருக்கிறார், ஒருத்தர் ஐடி ரைடு வழக்குல சிக்கி இருக்கிறார். ஓனர் பார்த்து யாருப்பா, யாராவது ஒருத்தர் விட்டு கொடுங்கப்பா அப்படின்னு சொன்னா நீ விட்டு கொடுத்துருப்பா அப்படின்னா விட்டு கொடுத்துட்டு போயிட வேண்டியதான். அன்புமணிக்கும் விஜய்க்கும் எவ்வளவு பெரிய மிக மோசமான வார்த்தை போர் நடந்திருக்கு தெரியுமா? அன்புமணி அவர் வந்து சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்தபோது, ஒன்றிய அளவுல இருந்தபோது அவர் வந்துட்டு சென்னையில ஒரு மீட்டிங் போடுறாரு. புகையிலையை வந்து பிடிப்பதை போல காட்சிகளை சினிமா நடிகர்கள் நடிக்க கூடாதுன்னு சொல்லி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாரு. எப்போ விஜய் உடைய அழகிய திருமகன் படம் வருது, அதுல விஜய் டபுள் ரோலு, அதுல ஒரு ரோல் வந்து பயங்கரமான மோசமான குடிகாரன் சீரட் பிடிப்பவன் தான் விஜயுடைய ரோலா இருந்துச்சு. அப்போ விஜய் அப்படிப்பட்ட ரோல்ல நடிச்ச உடனே ஒன்றிய அமைச்சராக இருக்கக்கூடிய அன்புமணி அப்படிப்பட்ட ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்த உடனே என்ன பண்ணாரு விஜய்? உடனடியாக தினத்தந்தியுடைய நிருபருக்கு ஒரு பேட்டியை கொடுக்குறாரு போன் மூலமாக. நான் இனிமே வந்து சிகரெட் பிடிக்கக்கூடிய காட்சியில நடிக்கவே மாட்டேன். அன்புமணி அவர்கள் சொல்லக்கூடியது ஒரு நல்ல விஷயம். புகைப்பிடிப்பதற்கு எதிராக அவருடைய இத்தகைய முயற்சி என்பது ஒரு ஆரோக்கியமான ஒரு விஷயம். அழகிய திருமண் படத்துல டபுள் ரோல் இருந்துச்சு, அதுல ஒரு ரோல் கெட்டவன்றதுனால சிகரெட் பிடிப்பதை போல காட்சிகள் அமைச்சாங்க. அந்த காட்சிகளுமே பாத்தீங்கன்னா கடைசியில அவர் திருந்தும் போது அந்த சிகரெட்டை தூக்கி போடுற காட்சியை நாங்க வச்சிருப்போம். அப்ப அது மாதிரி காட்சியில கூட நான் இனிமே நடிக்க மாட்டேன்னு சொன்னாரா இல்லையா? அப்படி சொன்ன விஜய் தன்னுடைய அந்த கருத்தை பின்பற்றினாரா? பின்பற்றவே இல்லையே. கடைசியா அவர் நடிச்ச படங்கள்லயோ அதுல கூட எப்படி சிகரெட்டை பிடிப்பார் அப்படின்றத நம்ம பார்த்தோமா இல்லையா? சர்க்கார் படத்துல ஓட்டு திருட்டுக்கு எதிராக வந்து குரல் கொடுக்கக்கூடிய விஜய் சிகரெட் பிடிக்கக்கூடிய போஸ்டர் வெளியாச்சா இல்லையா? அப்ப அன்புமணி என்ன சொன்னாரு? சேம் ஆன் யூ விஜய் சொன்னாரா இல்லையா? சேம் ஆன் யூ விஜய் அப்படின்னு சொல்லி போட்டு விஜய் வந்து சிகரெட் பிடிக்கக்கூடிய அந்த புகைப்படத்தை போட்டு விமர்சனம் பண்ணவர் தான் அன்புமணி. லியோ படத்துக்கு விமர்சனம் பண்ணாரு. அவர் வந்து 2023ஆம் ஆண்டு மாணவ மாணவிகளுக்கு வந்து உதவித்தொகை கொடுப்பாரு தெரியுமா? +2ல வந்து நல்ல மார்க் எடுத்தா அப்படி கொடுக்கும்போது தலைவர்களை பற்றி படைக்கலாம் சொல்றாரு. முதல்ல இவர் கொள்கையில தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா அன்புமணி? இப்படி மிக மோசமான விமர்சனங்களை அன்புமணி வச்சிருக்கிறாரு. அது மட்டுமல்ல, இவர் சிகரெட் பிடிக்கக்கூடிய அந்த காட்சிக்கு இவர் என்ன சொன்னாருன்னா, சிகரெட் பிடிச்சா கேன்சர் வரும், ஆண்மை குறைவு ஏற்படும். அப்ப விஜய்க்கு இதெல்லாம் ஏற்படணுமா? விஜய் 100 காலம் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட விஜய் வந்து இந்த மாதிரி காட்சிகள் நடிப்பதை திருத்திக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப பேசினாரு. இப்ப கட்சி ஆரம்பிக்க போற உடனேயே வந்துட்டு அன்புமணி கிட்ட ஒரு பேட்டி கேட்கிறாங்க. என்னங்க விஜய் இந்த மாதிரி கட்சி ஆரம்பிக்க போறாரே, கூட்டணி வைப்பீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இன்னும் கல்யாணமே பண்ணல, அதுக்குள்ள குழந்தைக்கு பேர் வைக்க போறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரா இல்லையா? அதன் பின்பு விஜய் அவர்கள் வாட் ப்ரோ இட்ஸ் ராங் ப்ரோ அப்படின்னு சொல்லி முதலமைச்சரை நோக்கி ஒரு கேள்வி கேட்டார்ல, அதை பற்றி பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க. வாட் ப்ரோ ராங் ப்ரோன்னு சொல்லி இப்போ மார்ச் 2025. அப்போ உடனடியா அன்புமணி எனக்கு என்ன சொன்னாரு? எப்பா சாரி ப்ரோ, நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ அப்படி சொன்னாரா இல்லையா? இது காரணம் என்ன? விஜயை ஒரு ஆளாகவே ஒரு மதிக்கலன்னு அர்த்தம். அடுத்த கேள்வி இதெல்லாம் வந்து கேட்காது. ஆனா கிட்டத்தட்ட 4 மாத காலத்துல எதனால இந்த மாற்றம் வந்து நினைக்கிறீங்க? அதுதான் பிஜேபி ஓனர். நீங்க சொன்னீங்க அப்பாவுக்கே விட்டு கொடுக்காத ஒரு நபர், இவ்வளவு சண்டைகள் போட்ட ஒரு நபர், இன்னைக்கு விஜய் என்பவர் ஒரு
பேரணியை நடத்த போறாரு அப்படின்றதுக்காக தன்னுடைய பேரணியை விட்டு கொடுக்க வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்துச்சு? ராமதாஸ் நான் தான் தலைவராக இருப்பேன் என்று சொல்ல போது ராமதாஸுக்கு விட்டு கொடுக்காத நபர். முகுந்தன் நான் தான் இளைஞர் அணி செயலாளர் அப்படின்னு சொல்லி பொறுப்பை கொடுத்த போது அதெல்லாம் ஏத்துக்கிற முடியாது, முகுந்தனுக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு சொல்லி அப்பாவோடய சண்டை போட்ட நபர். மகனே கட்சியை விட்டு நீக்கிறார் அப்பா. அப்ப கூட அப்பாவை மதிக்காத ஒரு நபர். அப்பாவுக்கு கல்யாணம் நடந்த போது கூட நேரில் பார்க்காத ஒரு நபர். அப்பாவை ஒட்டு கேட்கக்கூடிய கருவியை வச்சு ஒட்டு கேட்கக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லி குற்றச்சாட்டு உள்ள நபர். இப்படி தன் தந்தைக்கே தன் குடும்பத்தினருக்கே விட்டு கொடுக்காத ஒரு நபர் விஜய்க்கு விட்டு கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா எப்படி ஏத்துக்கிற முடியும்? அதுவும் விஜய்க்கு அவருக்கும் பல வருஷம் நட்பு இருக்கா அப்படின்னு கேட்டா இல்ல. அதுக்குதான் அந்த இவ்வளவு தூரத்துக்கு அந்த வரலாறு சொன்னது காரணம் அதுதான். 2 பேரும் முட்டி மோதி கொண்டிருந்தவர்கள் திடீரென விட்டு கொடுப்பதற்கான காரணம் என்ன? இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், நீங்க திடீர்னு கரூருக்கு மாத்துறீங்களே, அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் போஸ்டர் பேனர் எல்லாம் அடிச்சு செலவு பண்ணிருப்பானே, அந்த செலவு எல்லாம் எங்க போகும் அப்படின்னு. அதே மாதிரிதான் அன்புமணிக்கும் அன்புமணியோட தொண்டர்கள் இதே செலவு பண்ணிருப்பாங்களா இல்லையா? அவராவது வெறும் பஸ்ல பஸ்ல கை காட்டிட்டு போயிருவாரு. நீங்க நடந்துல போறீங்க, பொதுக்கூட்டம்ல போடுறீங்க, அதுக்கு அனுமதி வாங்கி பொதுக்கூட்டம் மேடை வைப்பதற்கெல்லாம் இன்னைக்கு ஒரு 50,000 மினிமம் ஆகுமா இல்லையா? அப்ப அந்த செலவுலாம் எங்க போறது? எதற்காக விட்டு கொடுக்கிறார்? அப்ப விட்டு கொடுப்பதற்கு காரணம் என்ன? இவர் தமிழர் உரிமை மீட்பு பயணம் போறவரு. அந்த மக்களை போய் நான் சந்திக்க போறேங்க. எனக்கு இப்ப விஜய்க்கும் அன்புமணிக்கும் கூட்டணியா? இல்ல. 2 பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சியில ஒரு 2 கட்சியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டா அதுவும் இல்ல. 2 பேருக்குமே கூட்டணி என்பது இல்ல. விஜய் தனியாக தான் நிற்க போறேன் அப்படின்ட்டு இருக்காரு. கூட்டணி வந்தா ஏத்துக்கிறேன் அப்படின்ட்டு இருக்காரு. அன்புமணி பிஜேபி கூட்டணி இல்ல, அதிமுக கூட்டணி இல்ல. அவர் பயணம் போறாரு. இப்படி இருக்கும்போது எதற்காக இவருக்கு விட்டு கொடுக்கணும்? அப்ப அன்புமணி ஒரு ஏக்நாத் சிண்டேவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். பிஜேபிக்கு அடிமையாக இருக்கிறார். அப்ப பிஜேபி சொல்லி இருக்கும், விஜய்க்கு விட்டு கொடுப்பா, விஜய் பேசட்டும், போற போக்கில் எல்லா இடத்துலயும் பொய் சொல்றாரு நம்மள மாதிரியே. அண்ணாமலை, ஆளுநர் ரவின்னு சொல்லிட்டு 2 ஐபிஎஸ் தமிழ்நாட்டுல இறக்கி விட்டுருந்தோம். நிறைய பொய்களை சொன்னாங்க. இன்னைக்கு அவங்க எல்லாம் ஆஃப் ஆகி போய் இருக்கிறாங்கனால விஜய் விட்டு போய் பேச விடுவோம். அவருக்கு நிறைய மார்க்கெட் இருக்குல்ல. அவர் பேசினா எல்லா நியூஸ் மீடியாவும் கவரேஜ் பண்ணதுல டிஆர்பி ரேட்டிங் கூடுது. அப்ப திமுகவை வீழ்த்துவதற்கு இது ஒரு வாய்ப்பா பயன்படுத்திக்கிறலாம். நீ போனா 10 பேர் கூட பார்க்க மாட்டான், அவரு போனாருன்னா ஒரு 1 கோடி பேர் பார்ப்பான் டிவில. அப்ப விட்டு கொடுப்பான்னு சொல்லி பிஜேபி அழுத்தம் கொடுத்துருக்கோம். அதனால அன்புமணி ஓகே ஐயா சாமி, ஓகே சாமி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு உடனடியாக தன்னுடைய தொண்டர்களை முதுகுல குத்திட்டு இன்னைக்கு நான் திண்டுக்கல் போய்க்கிறேன், கரூருக்கு விஜயை போய்கிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டு கொடுக்குறாரு. இதுதான் பின்னணி. பிஜேபி சொல்லி இவர் 2 பேரும் ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இன்னைக்கு அன்புமணி விட்டு கொடுக்கிறார். அவர் போறார். போய் என்ன பேச போகிறார்? நாகைப்பட்டினத்தில் பேசின பொய்யை போல கரூரில் பேச போறாரு. அவ்வளவுதான். இன்னும் அன்புமணி அவர்கள் பாமக தலைமையில எந்த கூட்டணியும் உறுதியாகல. விஜய் ஒரு பக்கம் கூட்டணிக்கு வலை வீசிட்டு இருக்காரு. சோ அன்புமணி விஜயோட கூட்டணி சேர வாய்ப்பு இருக்கு நினைக்கிறீங்களா? வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றத அவங்கதான் சொல்லணும். ஏன்னா தேர்தலுக்கு முன்ன டைம் இருக்கு. அதிமுக பாஜக மாதிரி ஒரு வருஷத்துக்கு அவங்கதான் யாரும் சொல்றீங்க? ஓனர் சொல்றீங்களா இல்லைன்னா விஜய் அன்புமணி முடிவு பண்றீங்களா? விஜயை பாஜக ஏற்கனவே கூப்பிட்டாங்க. விஜய் பாஜகவுடைய எதிர்ப்பு நிலைப்பாட்டில் இருப்பதாக காட்டிக் கொள்கிறார், பாசிச பாஜக அப்படின்னு சொல்லி. இறுதி நேரத்தில் இருவருடைய அத்தியாயத்தை எழுத போறது பாஜக தான். பாஜகவை பொறுத்த வரைக்கும் விஜயை கூட்டணிக்குள்ள கொண்டு வராது. ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் விஜய் தனியானதான் அதிமுகவுடைய வாக்கு உடையும். அதிமுகவுடைய வாக்கு உடையதான் பிஜேபிக்கு அது லாபம். 2வது இடத்தை அவங்க அடைய முடியும். திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பிஜேபி உடைய நோக்கமே அல்ல. திமுக ஒரு இந்துக்களுக்கு எதிரான கட்சி அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு எதிராக பிஜேபி அரசியல் செய்ய முடியும். அதிமுகவுக்கு எதிராக எப்படி அரசியல் செய்ய முடியும்? ஒண்ணுமே செய்ய முடியாது. எதுவுமே கிடையாது. இவங்க ராமர் கோயில்னா அவங்களும் ராமர் கோயில்வாங்க. இவங்க ஏதாவது விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம்னா நானும் விநாயகர் சதுர்த்தி கொண்டாடுறோம் அப்படின்னாங்க. இவங்க தீபாவளி வாழ்த்து சொன்னா அவங்களும் தீபாவளி வாழ்த்து சொல்லுவாங்க. டிஃபரன்ஸ் கிடையாது. அப்போ ஒரு எதிரி கட்சியாக ஒரு கட்சியை காட்டலாம் அப்படின்னா அது திமுகவால மட்டும்தான் முடியும். திமுகவை மட்டும்தான் அப்படி காட்ட முடியும் அப்படின்றக்காண்டிதான் அதிமுகவோட கூட்டணியை வச்சு அந்த கட்சியை ஒண்ணுமில்லாம அழிச்சு கொட்டணும்னு நினைக்கிறாங்க. நீங்க ஏன் அதிமுக பாஜக கூட்டணி அமைக்கும் போது எத்தனை கட்சி இருந்துச்சு பாஜக கூட்டணியில? இன்னைக்கு எத்தனை கட்சி இருக்கு? அன்புமணி போயிட்டாரு, ராமதாஸ் என்ன கதைன்னு தெரியல, டிடிவி தினகரன் போயிட்டாரு, ஓபிஎஸ் போயிட்டாரு, பிரேமலதா விஜயகாந்த் அவங்களும் போயிட்டாங்க. அப்ப எல்லா கட்சியும் போயிருச்சு. இன்னைக்கு தனி மரமாக பாஜகவோட அதிமுக மட்டும் இருக்கு. அப்ப கடைசி நேரத்துல அன்புமணி இணையலாம். அது இணையமா வேணாமா அப்படின்றத பிஜேபி அந்த ஓட்டு கால்குலேஷனை போட்டு அதற்கப்புறம் தான் முடிவெடுப்பாங்க. என்ன கேட்கிறேன், உங்க கொள்கை எதிரின்னு பிஜேபி சொல்றீங்கல்ல, 2024 தேர்தல் வந்துச்சா இல்லையா? உங்களுக்கு கொள்கை எதிரின்றது 2024 தேர்தலுக்கு பின்னாடி மட்டும்தான் தோணுச்சா? முதல்லயே தோணலையா? கட்சி பதிவு பண்ணும் போதே நீங்க முடிவு பண்ணிருப்பீங்கல்ல, யாரை வீழ்த்தணும், யார் நம்மளுக்கு எதிரி அப்படின்னு சொல்லி.
இப்ப கொள்கை எதிரிக்கு எதிராக ஒரு தேர்தல் வருகிறது. ராகுல் காந்தி மிகப்பெரிய அளவுக்கு இந்தியா முழுக்க ஒரு அணியை திரட்டி மிகப்பெரிய ஒரு கூட்டணியை அமைக்கிறாரு. ஒண்ணு அந்த கூட்டணிக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்கலாம். இல்ல நான் எந்த முடிவு எடுக்க மாட்டேன் அப்படின்னா அட்லீஸ்ட் பிஜேபிக்கு எதிரான ஒரு முடிவையா அதை அறிவிச்சிருக்கணுமா இல்லையா? ஏன் நீங்க அப்ப கொள்கை எதிரியை விட்டு கொடுத்தீங்க? நீங்க உங்களை மிகப்பெரிய சக்தியாக தமிழ்நாட்டுல நினைக்கிறீங்கல்ல, நாங்க தான் முதன்மை சக்தி, நாங்க தான் ஆட்சிக்கு வர போறோம்னு சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க அந்த பாஜகவுக்கு எதிராக ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ரசிகர்கள் அத்தனை பேருமே இன்னைக்கு பிஜேபிக்கு எதிராக ஓட்டு போட்டிருப்பாங்களே. நீங்க ஏன் அதை பண்ணவே இல்லை? 2014ஆம் ஆண்டு நீங்க வந்துட்டு மோடியை போய் இவர் சந்திக்கிறாரு கோவையில போயிட்டு. அன்னைக்கு பார்த்து அதை பார்க்கக்கூடிய ரசிகர்கள் என்ன பண்ணுவான்? பிஜேபி தானே ஓட்டு போட்டிருப்பான். 2024 தேர்தல்ல நீங்க வந்துட்டு என்னுடைய இலக்கு 2026ன்னு சொன்னாவே அதுக்கு என்ன காரணம்? திமுகவுக்கு எதிராக தான் நீங்க அரசியல் பண்ண போறீங்கன்னு தெரிஞ்சிருச்சு தொண்டர்களுக்கு. அப்ப திமுக கூட்டணிக்கு கண்டிப்பா ஓட்டு போட்டிருக்க மாட்டான். அதிமுகவுக்கு போட்டிருப்பான், அப்படி இல்லைன்னா பிஜேபிக்கு போட்டிருப்பான். எதற்காக? உங்களுடைய எதிரிகளுக்கு ஓட்டு போடக்கூடிய வாய்ப்பை நீங்க ஏற்படுத்தி கொடுத்தீங்க. அப்பவே உங்க தொண்டர்களுக்கு நீங்க சொல்லியிருக்கலாமே, இது மாதிரி என்னுடைய கொள்கை எதிரி இவங்கதான், என்னுடைய அரசியல் எதிரி இவங்கதான் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் நோட்டாவுக்காவது போட சொல்லியிருக்கலாமே. ஏதோ ஒரு கட்சியில நோட்டா எதுவுமே பண்ணவே இல்லை நீங்க. அப்போ இப்ப கொள்கை எதிரி அப்படின்னு சொல்வதும், அவங்கள வந்து பேரளவுக்கு எதிர்ப்பேன் அப்படின்னு சொல்வதும் முன்னுக்கு பின் முரணாக இருக்கு. பிஜேபியை இவர் எதிர்ப்பதாகவே தெரியல என்னைய கேட்டா. நீங்க நாகப்பட்டினத்துல அவர் போயிட்டு ரயில்வே பெட்டி தொழிற்சாலை வேணும்ன்றாரு. அது ஒன்றிய அரசுக்கு தானே கேட்கணும். ஏன் அதை கேட்க மாட்டாரு? எங்கச்சு ரோடு போடலன்றாரு. அது ஆல்ரெடி போட்டாங்க. அது யார்கிட்ட கேட்கணும்? ஒன்றிய அரசுக்கு தானே கேட்கணும். திமுக மீது அதெல்லாம் போடுறாரு. அப்ப ஒன்றிய அரசை நோக்கி இப்ப ஓட்டு திருட்டுன்னு மிகப்பெரிய பிரம்மாண்டமான அளவுல ராகுல் காந்தி பீகார்ல பேரணி போகும்போது இவர் வாய் திறந்தாரா? இன்னைக்கு வந்துட்டு கர்நாடகால எலெக்ஷன் கமிஷன் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஆனந்த் அப்படின்ற சட்டமன்ற தொகுதியில மிகப்பெரிய அளவுக்கு வாக்காளர்களை நீக்க சொல்லி யாரோ ஒரு தேர்ட் பார்ட்டி ஒருத்தன் வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி பிரஸ் மீட்ல கொடுத்தாரா இல்லையா? அதை வந்துட்டு தேர்தல் ஆணையம் கொடுக்க மாட்டாங்கன்னு சொல்லி குற்றச்சாட்டை வச்சாரா இல்லையா? விஜய்கிட்ட இருந்து அறிக்கை வந்துச்சா? பிஜேபி எதிர்த்து அறிக்கை வந்துச்சா? இல்லையே. யாரை எதிர்க்க போறீங்க? கொள்கை எதிரியை நீங்க எப்பதான் எதிர்ப்பீங்க? அரசியல் எதிரியே எதிர்க்கிறீங்க. ஓகே, கரூர்ல பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்க நேரத்தை ஒதுக்கி சமகால அரசியல் தொடர்பாக பல்வேறு நிகழ்வுகளை எங்களோட பகிர்ந்து கொண்டீங்க. மிக்க நன்றி. நன்றி.